இன்னைக்கு ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்கார், நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஜனநாயகன் படத்திற்கு மோடி செய்யக்கூடிய சதி என்று. அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு மணி நேரத்திற்குள்ள 10 லட்சம் போயிடுச்சுங்க அந்த ட்வீட். அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது விஜய் பற்றி. அதை ராகுல் காந்தி கண்டிப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை விஜய் கொண்டு வருவார். அவர் நிதானமாக செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் எக்ஸைட் ஆகவே இல்லை பாருங்க, சைலண்டா இருக்காரு. சட்டத்தை சுப்ரீம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தப்பறம் தான் அவர் வெளில வந்தாருங்க. இல்லம்னா வரவே மாட்டாருங்க. அவர் தன்னால ஒரு 41 உயிர் போயிடுது. அந்த 41 பேரை கொலை செய்த பாவம் தமிழக அரசாங்கமும் போலீசாரும் என்று தான் மன தாங்கலில் இருக்கிறார். இல்லம்னா ஒரு ஆளு 20 லட்சம் கொடுப்பாருங்களா? விஜய் மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மை உடையவர் இருப்பது என்று கேட்டால் அரசியலில் சில பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் அரசியலில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுக அவரை நெசுக்க வேண்டும் என்று நினைக்கிறது.